சின்ன பொண்ணு இங்க வாடி, ஒரு சேவை வந்து கேட்டுப்போ. என்னக்கா, என்ன செய்தி? இதோ வந்துட்டேன். இவளுக்கு கணக்கு பாடம் சுட்டு போட்டாலும் வராது பிறகு. இவளுக்கு எங்கேயாவது டியூஷன் இருந்தா சொல்ல, சேர்த்து விட்டுருவான். அப்பதான் பொறுப்புடுவா. இல்லைன்னா இவளுக்கு படிப்பு வராது, ஒன்றும் வராது. கணக்கு பாடம் தானே, கவலையே விடுங்க. நான்லாம் கணக்கில் அந்த காலத்தில் 100க்கு 100 வாங்கினவ. அந்த கவலையே விட்டுருங்க. நம்ம பாப்பாவுக்கு நான் சொல்லித்தரேன், போதுமா? ஃபீஸு ஒரு 500-600 கொடுத்தா போதும், நான் பார்த்துக்கிறேன். சின்ன பொண்ணு, நான் கணக்கு சொல்லி கொடுக்க ஆள் கேட்டா நியாயமா அவளுக்கு யார் சொல்றீங்க? ஐயோ அம்மா, எனக்கு யாரும் டியூஷன்லாம் சொல்லி தர வேணாம், நான் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறேன். ஆளே தேவையில்ல, விடுங்க. நீ யூடியூப்பை பார்த்து கணக்கு பாடத்தை கற்றுப்ப. எனக்கு ஏற்கனவே காதலாம் குத்திக்காச்சு. நீ ரீல்ஸை தள்ளி விட்டு ஒரு ரேக தண்ணி தான் மிச்சம். என்னதான் தெரியலையோ தெரியல, ரீல்ஸ் பார்ப்பே தவிர படிப்பு சம்மந்தமாக நீ பார்த்ததா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீ யூடியூப் பார்த்துலாம் கற்றுக்கோனா, ஒழுங்காக டியூஷன் போகிற வேலையை பாரு. எவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நான் பாடுற அவஸ்தை இருக்கு, அந்த கடவுளுக்கே தகாது. நம்ம மதிப்பு யாருக்குமே தெரிய மாட்டுது. அவன் கொடுத்து வச்சது அவ்வளோதான், நம்ம வேலையை பார்ப்போம். ஐயோ சின்ன பொண்ணு, உன்கிட்ட பிடிச்சதே இந்த காமெடி தான். எப்போ பார்த்தாலும் ஒரே காமெடி பண்ணிகிட்டே இருப்பேன். போ சின்ன பொண்ணு, எனக்கு சிரிப்பு வருது. இந்த நாள், இந்த கிழமை, இந்த மணி நேரத்தை குறித்து வச்சிங்க. உங்களுக்கு முன்னாடியே நான் பெரிய டியூஷன் சென்டர் ஆரம்பித்து பெரிய ஸ்கூலே வைக்கல, என் பேரை, அதாவது சின்ன பொண்ணுங்கிற பேரை மாற்றிக்கிறேன். ஆமாம், நீ சின்ன பொண்ணு வச்சுக்க இல்லை பெரிய பொண்ணு வச்சுக்க, எனக்கு என்ன? எனக்கு டியூஷனுக்கு யார் கிடைச்சா போதும். நீ கிளம்பு, நான் ஆளை பார்த்துக்கிறேன். ஆமாம், வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம்.